ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள 4 சட்டமன்ற தொகுதிகளுக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை வாக்கு மையங்களுக்கு அனுப்பும் பணிகளில் தேர்தல் பணியாளர்கள் மும்முரமாக ஈடுபட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் அருளரசன். வணக்கம். விரிவான விவரங்கள். நிச்சயமாக அர்ச்சனி. அதாவது ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள 4 சட்டமன்ற தொகுதிகளுக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை அந்தந்த வாக்குச்சாவடி மையங்களுக்கு துப்பாக்கி ஏந்திய பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் அனுப்பும் பணிகளில் தற்போது தேர்தல் பணியாளர்கள் மும்முரமாக ஈடுபட்டு வருகிறார். அதாவது தமிழகத்தில் நாளை ஏப்ரல் 23ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் ஒரே கட்டமாக நடைபெற உள்ளதால் தேர்தலை முன்னிட்டு ராணிப்பேட்டை மாவட்டத்தில் ஆற்காடு, சோளிங்கர், ராணிப்பேட்டை, அரக்கோணம் ஆகிய 4 சட்டமன்ற தொகுதிகளுக்கு பேலட் என்கிற மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் 1247 வாக்குச்சாவடி மையங்களுக்கு அனுப்பும் பணிகள் ராணிப்பேட்டை தேர்தல் நடத்தும் அலுவலர் ராஜ் தலைமையில் தேர்தல் பணியாளர்கள் காலை முதலே பணிகளில் விறுவிறுப்பாக ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட 26 மண்டலத்துக்குட்பட்ட சுமார் 304 வாக்குச்சாவடி மையங்களுக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் ராணிப்பேட்டை வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் இருந்து அங்கு தேர்தல் பணியாளர்கள் ஏராளமானோர் அந்தந்த வாகனங்களில் இயந்திரங்களை ஏற்றும் பணிகளில் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர். அது மட்டும் இல்லாமல் தற்போது நடைபெற்றும் இப்பணிகளில் எல்லை பாதுகாப்பு ராணுவ வீரர்கள் மற்றும் துப்பாக்கி ஏந்திய பலத்த போலீஸ் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அது மட்டுமல்லாமல் மையங்களுக்கு அந்தந்த போலீசார் பணிகளில் ஈடுபடுவது குறித்து தற்போது ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அர்ச்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அருளரசன்.